இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னா தாத்தா தோட்டத்துக்கு போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்து வண்டி ஓட்ட போகிறாங்க. ரேஸ் வண்டி மாதிரி ஓட்டுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்ட முகத்தில் ஒரு பயம் தெரியுது. நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்குப்பா. இங்கே வந்து பூச்செடிலாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய். இதுதான் எங்களுடைய ஃபேவரெட்டு. இந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருப்போம். இங்க பாருங்க, பாப்பா புதுசா ஒண்ணு கத்துன்னு இருக்கா. எப்படி எப்படி இது எனக்கு தெரியக்கூடாதுன்னு பசங்க பாருங்க இந்த பக்கத்துல வச்சுக்கிறேன். சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க என்ன கடைமா வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கடை தான் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னா தாத்தா தோட்டத்துக்கு போகிறோம். தாத்தா எனக்கு அப்பாடா அப்படி சொல்லுங்க. அப்பா தோட்டத்துக்கு போயிட்டு என்னென்ன காய்கறி இருக்கோ வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கும். அதனால தான் அங்கே போகிறோம். ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது, காமிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம செடியில் வந்து மல்லிகைப்பூ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஆனால் வெளியே இருக்குது, நம்ம வீட்டுக்கு வெளியே இங்கேயும் இருக்குது. யார் வேணாலும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே பறிக்கிட்டோம் அப்படின்னு விட்டு நானும் இங்கேயும் கரும்பு வச்சுருக்கோம். நம்ம இந்த பொங்கலுக்கு வந்து வெளியே வாங்க வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போன வாட்டி மாதிரி நமக்கு பூக்கலை. ஏன்னா போன வாட்டி கிட்டத்தட்ட 1 முழம் 2 முழம் வரைக்கும் பூக்குது. இது வந்து இவ்வளோ தான் இருக்குது. அந்த சந்திர வாழை மரம் வச்சுருக்காங்க, எப்படி வளர்ந்துச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வாழை மரம் வந்துருச்சு. எத்தனை வச்சோம்னா நம்ம ஒரு 4 செடி வச்சோம். 4 வச்சோம், 10 ஆயிடுச்சு இப்போ. அதுக்கப்புறம் இங்கே வந்து சில செடி வச்சுருக்கேன். ஓகே, ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்து வண்டி ஓட்ட போகிறாங்க. எவ்வளோ டேஸ் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓட்டு போக போலாம். ரேஸ் வண்டி மாதிரி ஓட்டுறீங்க. ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு, இல்லை 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நடுவில் ஒரே ஒரு டைம் ஓட்டினாங்க. இப்போ மறுபடியும் வந்து நம்ம கிளம்புறோம். ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்ட முகத்தில் ஒரு பயம் தெரியுது. பயம் இல்லை, அப்படியே டச் விட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல், வேற ஒன்றும் இல்லை. எங்க ஓட்ட கொடுத்தாதானே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இருக்கான். நம்ம தைரியமா இருந்தாலும் நம்மள கோழையாக்கிடுறான் ரமேஷ். அதெல்லாம் இல்லை, சரி இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கிறோம், அவங்க இதுக்கு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நான் போறது கிடையாது இப்பெல்லாம். போனா ரமேஷ் கூட மட்டும்தான் போறேன். வந்தாச்சு, ஓட்டிட்டு வந்துட்டீங்க. பொறுமை ஸ்பீடு அள்ளுது. எவ்வளோ நாள், ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டி. பாரிஸ்லாம் போனீங்க? ஆமாம், மகாபலிபுரம்லாம் போனேன். கடைசியில் இப்படி ஆக்கிட்டியே, எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டியே. எப்படி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு போனது? சும்மா சாக்லேட். ரொம்ப நாள் கழிச்சு போனீங்க, ஓட்டிருக்கீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. அப்படியே நம்ம போயிடலாம். இந்த தோட்டத்தை பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. ஏன்னா இந்த அப்பாவே வேலை செய்யும்போது நம்ம ஏன் வேலை செய்யக்கூடாது, நம்ம ஏன் வந்து ஒரு தோட்டம் வாங்கி பண்ணக்கூடாது அப்படின்ற ஆசை வந்து இங்கே பார்த்தப்பறம் தான் எனக்கு வந்தது. உள்ளே வாங்க. இது ஆல்வெள்ளி கிழங்கு, வெண்டைக்காய், ஆல்வெள்ளி கிழங்கு எல்லாமே இருக்கும். இதுதான் ஆர்வம் பண்ணக்கூடாதுன்றது. பொறுமையாக நடந்து போங்க. இங்கே வந்து பூச்செடிலாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் பாருங்கள்.
முத்தி போயிட்டு இருக்கு. நிறைய முத்தி போயிடுச்சு. ஆமாம் ஒரு பாவம். எப்படி உண்டா? ஆமாம் கேமரா எடுத்துட்டு இருக்கேன் அதனால உணர. ஆனைக்கும் அடி சரக்கு. ஆஹா அதான் யானைக்கு சறுக்கிச்சு. ஐயோ ஐயோ நல்லா க்ரீனாக இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்குப்பா இன்னைக்கு. ஆஹா பச்சை மிளகா பறிச்சிருக்காங்க அம்மா. அப்புறம் வேற என்ன வாங்குறோம்? வெண்டைக்காய் வந்து தாத்தா பறிச்சிட்டு இருக்காரு, காமிக்கிறேன் வாங்க. இது முள்ளங்கி இல்லை பறிக்கிறோம். ஒரு முள்ளங்கி எப்படியும் ஒரு 100 கிராம் இருக்குமா. ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக சாம இன்னைக்கு. ஸோ முள்ளங்கி பறிச்சாச்சு. முள்ளங்கி கீரை பொரியல், முள்ளங்கி சாம்பார் சூப்பர். இன்னைக்கு வெஜ்ஜி. அதுக்கப்புறம் தாத்தா வெண்டைக்காய் பறிச்சிட்டு இருக்காரு, ஒரு 1 கிலோ கேட்டிருக்கோம். அதையும் பறிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த டாக் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டுக்கு வருவோம் சும்மா இங்கே, அந்த டைமில் கரெக்டாக வந்துடுவாங்க. பா 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 ஜூ 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 வா. நீ தெரியுது அதுக்கு நம்ம சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வரல, இல்லைனா பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா கரெக்டாக நம்மக்கிட்ட ஓடி வந்துடும். ஹாய் இங்கே வா இங்கே வா. எப்படி பயந்து ஓடுது பார்த்து. அம்மாப்பா இதுதான் எங்களுடைய ஃபேவரெட்டு. இந்த மரத்துக்கு கீழே தான் உக்காந்துட்டு இருப்போம். அம்மா ஜாலியாக இருக்கும் நல்லா. இங்கே வந்து பம்பு செட்டில் வந்து தண்ணியை போட்டு விட்டு வாஷ் பண்ணுறது இதுவெல்லாம் வெஜிடபிள்ஸு. மற்றபடி இங்கே உட்காந்து ஷூட் எடுப்போம். கண்ட்ரிமேன் குக்கிங்க்கு இங்கே தான் வருவோம். அங்கெல்லாம் போய் ஷாப்ஸ்லாம் எடுத்துப்போம். இந்த ஒரு தோட்டம் வந்து ரொம்ப ஒரு இது. இந்த மரம் வந்து காய்க்கவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரு அம்மா ஒரு டிப்ஸு சொன்னாங்க. என்னதுங்கம்மா? அதான் பெருங்காயம் கரைச்சி ஊற்ற சொன்னேன். அது வந்து காய்க்காதான் அந்த மரம், ஆண் மரமா. ஓ அதனால அதாவது வந்து கொஞ்சம் காய்ச்சி அப்படியே கொட்டிடும். ஆனால் இந்த இடத்துல டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. ஆமாம் ரொம்ப நாளாக. ஆனால் பெரிய மரம் தாத்தா வெட்டியே போட்டார். அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தாத்தா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் வெண்டைக்காவை. பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல தாத்தா? ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அறுத்து வரேன். எவ்வளோ இது? இப்போ எடை போட்டால் தான் தெரியும். நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ? கொடுக்கறது ஒரு கிலோ நான் சில்லறையில் கொடுக்கறது 40 ரூபா கொடுக்குறேன் 1 கிலோ. கடைக்கு வாங்கி போகிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன், ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுக்குறேன். ஓகே. நான் வந்து மத்தியானம் சாம்பாருக்கும் இப்போ காலையில் டிஃபனுக்கும் சேர்த்து நான் வந்து பருப்பு போட்டேன். பருப்பில் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2-3 ஜீரகம். இது வந்து பொங்கலுக்கு, வெண்பொங்கலுக்கு. இதில் வந்து 2 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 அழாக்குக்கு 3/4 அழாக்கு போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து பொங்கல் நல்லா வரும். அப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3, ஒரு அழாக்குக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுதான் நமக்கு பொங்கல் கலவு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. தாத்தா கிட்ட இருந்து இதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க பாப்பா புதுசா ஒண்ணு கத்துன்னு இருக்கா. பாப்பா எப்படி எப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு சோகமான விஷயம், கஷ்டமான விஷயம் என்னன்னா லாவண்யா பார்ப்போம் கொஞ்சம் நாள்ல கிளம்பிடுவாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆமா எவ்வளோ நாள் இருக்கு தூக்கிடணும். நீ தூக்கு. லாவண்யாவோட அம்மா வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா இதுதான் லாவண்யாவோட அம்மா, என்னோட தங்கச்சி. தூக்கிடு, நீ ஃபர்ஸ்ட் தூக்கிடு. லக்ஷிதா என்ன வாங்க 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 வாங்க. ஐயோ கேமராவையும் மூஞ்சி எட்டி பாக்குதான். எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கீரையை தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேய்ச்சி கழுவணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மண்ணிலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதனால். சாம்பாருக்கு வந்து சாம்பார் வெங்காயம் நறுக்கலாம். அதாவது காலையில் டிஃபன் சாம்பாருக்கு சாம்பார் வெங்காயம். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பண்ண போகிறோம். ஆமாம், கடகடன் பண்ணிடலாம். சரியா பாருங்க, இது நம்ம மாடியில் வந்து வளர்ந்த ஒரு சக்கரவள்ளி கிழங்கு.
இது வந்து லக்ஷிதாக்கு வேக வச்சு கொடுக்கலான்னு, இவ்வளவும் கிடையாது, ஒரே ஒரு பீஸ் லக்ஷிதாக்கு, மீதி நமக்கு. இது வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு கொடுத்தீங்கனாக்கா நல்லா வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அது தவிர நம்ம வந்து இதை கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் லைட்டாக சுடுதண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன், இப்போ 6 மாத குழந்தைனா 3 ஸ்பூன் கொடுக்கலாம் தாராளமாக. சுடுதண்ணி வச்சு அதில் ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு அதை கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஜீரணமாயிடும். இது பாருங்க, உப்பு தண்ணி இந்த மாதிரி தொளிச்சிக்கலாம், சும்மா மேலே இப்படி தொளிச்சாலே போதும். அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க நேற்று? நேற்று என்ன பண்ணேன்? நேற்று நைட்டு என்ன பண்ணீங்க? நேற்றுக்கு ஒரு கேக் பண்ணீங்களேம்மா? ஆமாம் ஆமாம், அது இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறேன். சூப்பர். இதே எனக்கு தெரியக்கூடாதுன்னு பசங்க பாருங்க இந்த பக்கம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் அழகாவோ. விவேக் ஒரு ஏரியா பிரிச்சுட்டாங்களா? பிரிச்சுட்டாங்க, அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. இன்னும் வந்து இந்த டிசைன்லாம் இன்னும் தரவாக நான் கற்றுக்கல. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுட்டுருக்கேன். அவங்க ஆன்லைனில் தான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. ஒரே ஒரு நாள் தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் தான் இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட விருக்ஷம் பேக்கிங் அகாடமி. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க அதில் ஆன்லைனில் வந்து கற்றுக்கலாம். நிறைய பேர் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரே ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிறாங்க, அதனால் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் தான் நான் கற்றுட்டுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க அவங்களோட நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இது வந்து நம்ம டிஃபன் சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுப்போம். சப்போஸ் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா இந்த மாதிரி கடகடன் எல்லாத்தையும் வச்சு முடிச்சிடலாம். காலையில் டிஃபன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்யணும், அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, பருப்பு வந்து 2த்துக்கும் சேர்த்தே போட்டுருங்க. கடுகு, உளுந்து, ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், சும்மா ஒரு 10 பீஸ் உழற மாதிரி, பெருங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 4-5. இந்த கடாய் பார்த்திங்கன்னா மேயர் கடாய். இது வந்து செட்டு 3 செட்டு வந்தது. ஆல்ரெடி இந்த கடாய் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேயர் கடாய் பிடிக்கும் அப்படின்னாக்கா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் புளி ஊற்றிக்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு ஒரு கோலி உருண்டை அளவுக்கு, சின்ன கோலி உருண்டை அளவுக்கு புளி எடுத்திங்கன்னா போதும். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாம்பார் பொடி நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிது. டிஃபன் சாம்பார் பொடி இது வந்து அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து இதை பண்ணிங்கனாக்கா, இந்த பொடி போட்டு பண்ணிங்கன்னா அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வந்து வேகட்டும். உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே மசிச்சுட்டு நம்ம வந்து தோல் உரிச்சிட்டு மசிச்சுட்டு அப்படியே பாப்பா கூட்ட வேண்டியது தான். பாருங்கள், இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கொதிச்சிடுச்சு, பருப்பு ஊற்றிடுவோம். இது வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காகவே இந்த சாம்பாரை வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காகவே வைக்கிறேன், ஏன்னா பொங்கலுக்குன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டுட்டு சாம்பார் ஒரு கொதித்த உடனே நம்ம இறக்கி வச்சுருவோம். பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் போட்டுட்டு 2வது வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து முதல் பொங்கல் தாளிச்சிக்கலாம். நான் எப்பவுமே வந்து எண்ணெய் பாதி நெய் பாதி தான் யூஸ் பண்ணுவேன், டால்டா யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் கணக்குனா ஒரு 7-8 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. ஏன்னா இது வந்து நமக்கு 3/4 கிலோ பொங்கலுக்கு. 3/4 கிலோ பொங்கல் எத்தனை பேர் சாப்பிட்லாம்? ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம். 2 பேருக்கு சமைக்கிறாங்க. 2 பேருக்கு சமைக்கிறாங்கன்னா 1/2 அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர்
இல்லை அரை பச்சரிசி, ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, பெருங்காயம். ஆல்ரெடி நான் பெருங்காயம் போட்டேன், இருந்தாலும் நம்ம தாளிக்கிறதுல கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். நெய் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் இந்த மாதிரி நல்லா பரப்பிடுங்க. இதில் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நெய் வந்து உங்களுக்கு கம்மியாக பிடிக்கும், வாசனை வந்து நமக்கு அப்படியே இருக்கும், நெய்யோட வாசனை வந்து அப்படியே இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா பாருங்கள், இது மேலே அப்படியே இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம கிண்டணும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு தேங்காய் சட்னிக்கு. தேங்காய் சட்னி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இதை பாருங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய், பச்சை மிளகாய் ஒரு 4, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிட்டு இப்படி அரைச்சி பாருங்கள். இதில் தேங்காய், அதுக்கப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாமே போட்டு அரைக்க வேண்டியது தான். தேங்காய் சட்னி இப்படி அரைத்து பாருங்கள். ஆமாம், டயலாக் விட்டுக்கிட்டே இரு, டயலாக் பேசிக்கிட்டே இரு. நல்லா இருக்கா? அப்படியே வடைக்கு வந்து நான் ஊற வச்சுருந்தேன். பச்சரிசி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு அரைக்கிறதுனா உளுந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி விட்டு அரிசியை அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் உளுந்து வந்து தண்ணி இல்லாமல் போடணும். இப்போ இந்த தண்ணியோடு அரைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரைக்கும் போதே உப்பும் சேர்த்துருங்க. பாருங்கள், உளுந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து திக்காக சூப்பராக வரும். நான் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கடாய் வச்சுட்டேன். எண்ணெயும் ஊற்றியாச்சு. நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வடை போடும்போது கொஞ்சம் பெரிய அடுப்பில் வைக்கணும். நான் அப்படியே தூக்கி மாற்றி வச்சுக்கிறேன். அவரை விலைக்கு சட்னியை தாளிச்சுப்போம். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் கடுகு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொங்கல், சாம்பார், சட்னி, வடையும் ரெடி. சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. இதெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம். மற்ற நாளில் சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி, வடை, பொங்கல் இந்த மாதிரி பண்ணேன். சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். மத்தியானம் லஞ்ச் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீண்டுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் அடுத்து நம்ம லஞ்ச் பண்ணுறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.